அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டு இருக்கும்போது IQOO அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஜியோவுடைய AGM மீட்டிங் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். வோடஃபோனும் ஏர்டெல் ஜியோவை கம்பீட் பண்ணுற வகையில் ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். POCO F3 GT இதை பற்றின தகவல் வெளியாக இருக்குது. Realme GT பற்றி இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பற்றின தகவலும் தெரியுது. எல்லாமே டெக் நியூஸ் நம்பர் 561 எனக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஃபேஸ்புக் ரொம்ப நாளாக பாட்காஸ்ட் அதுக்கப்புறம் லைவ் ஆடியோ ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கெல்லாம் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அகெயின் இதுவும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கிடையாது, iOS யூசர்ஸ்க்கு மட்டும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைவ் ஆடியோ ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் எப்போ வந்ததோ அதுலேருந்து பாப்புலர். ஸோ ஃபேஸ்புக்கும் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இது ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைவ் ஆடியோ ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் சில ஃபேஸ்புக் குரூப் அதுக்கப்புறம் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் இவங்க அலைவ் பண்ணியிருக்காங்க. பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த ரெண்டு ஃபீச்சர் முதல்ல யூஎஸில் அதுக்கப்புறம் குளோபலாக ரோல் அவுட் ஆகும். அகைன் ட்விட்டர்லையும் புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ட்வீட் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸாக ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்விட்டருடைய எல்லாம் போஸ்ட்டும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் கொண்டு போய் அதை ஸ்டோரிஸாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ டைரெக்டாக ட்விட்டர்லேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இதுவும் iOS யூசர்ஸ்க்கு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. வோடஃபோன் ஃபைனலாக அவங்களுடைய யூசர்ஸ்க்காக 30 days வேலிடிட்டி பிளான் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல ஜியோ தான் ஃப்ரீடம் பிளான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி 30 days வேலிடிட்டி, அன்லிமிட்டட் டேட்டா எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இமீடியட்டாக ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 456 ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு சொல்லி அவங்களும் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. 17 GB டேட்டா அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஜியோ மாதிரி 447 rupees ப்ரீபெய்ட் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இதில் அன்லிமிட்டட் கால்ஸ், 50 GB டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 100 SMS per day, 60 days வேலிடிட்டியோட இந்த பிளான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வோடஃபோன் யூஸராக இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜியோடைய AGM ஈவெண்ட் இன்னைக்கு நடக்குது. ஸோ எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்தை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா 5G லான்ச் டேட் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 5G நெட்ஒர்க்கில் ரொம்ப நாளாக ஜியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்டிங் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் லான்ச் டேட் இவங்க கொண்டு வரலாம். அதை விட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் கூகுளோட கொலாப் பண்ணி இந்தியாவில் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 to 5,000 rupees இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ஜியோ யூசர்ஸ்க்காக ஜியோ வெப்சைட்லேயே இதை சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. ஸோ ஜியோ ஃபோன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு தெரிய வரும், கூடவே ஜியோடைய லேப்டாப் பற்றியும் தெரிய வரும். ஸோ இந்த ஹைலைட்ஸோட AGM மீட்டிங் இன்னைக்கு நடக்க போது பார்க்கலாம் என்னென்ன எக்ஸைட்டிங் விஷயங்கள் இவங்க கொண்டு வராங்கன்னு. பிரான்சி ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு பிராண்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் 10 பிளேசஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக பிராண்ட் வேல்யூ அப்படின்னு சொன்னாவே ஒரு காலத்தில் ஃபுட் கம்பெனிஸ் தான் டாப் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 பிளேஸில் 7 பிளேஸ் டெக் கம்பெனிஸ் தான் இருக்காங்க. எப்போ மாதிரி டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் ஆப்பிள், தேர்ட் பிளேஸில் கூகுள், ஃபோர்த் பிளேஸில் மைக்ரோசாஃப்ட், 4 பிளேஸுமே அவங்க தான். இந்த லிஸ்ட்டில் பிராண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸை விட ரொம்பவே அதிகமான வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. சாம்சங் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட். இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபோல்ட் ஆனதுக்கப்புறம் எட்ஜில் போயிட்டு உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மேட்டில் இது ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இது பாப்பப்பும் ஆகும், உங்களுக்கு மேலே லிஃப்ட் ஆகி கீழேயும் பாப்பப் ஆகிற மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் கேமரா. ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேட்டன்ட் சாம்சங் தரப்புலேருந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இது லான்ச் ஆகுதுன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். சாம்சங்குடைய M சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் லைவ் ஆயிருக்கு. அதோட ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்த 2 இடத்துல லிஸ்டிங் ஆனதில் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இது சாம்சங் கேலக்ஸி M22 இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். ரொம்பவே குவிக்காக இது இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இது லைவாக இருக்கிறதுனால. சாம்சங் ரீசெண்டாக A7 லைட் டேப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அஃபோர்டபுளாக 14,999 கொடுத்துருந்தாங்க. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக் அவுட்லுக் தான். மெட்டல் பேக் பேனலோட இதோட டிஸ்பிளே 8.7 inches. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 371 grams தான். இதில் மெயின் கேமரா 8 மெகாபிக்சலோட இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜ் 1 TB வரைக்கும், 5100 mAh பேட்டரி,
2.3 GHz clock speed chipset-ஓட இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஒரு அஃபோர்டபுள் டேப்லெட் வேணும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ சேல்க்கு அவைலபிளாக இருக்குது ஆஃபர்ஸோட. ஷாமியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13 கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இதோட சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அதாவது ஃபைல் மேனேஜருடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ MIUI 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12லேருந்து பெரிய அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஐக்கன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஃபைல் மேனேஜரில் நீங்கள் ஃபைல்ஸை வந்து சார்ட் பண்ணுற மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் இதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு MIUI 12, 12.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி MIUI 13 வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? MIUI 13 கூடிய விரைவில் லான்ச் ஆகும். ஆப்பிளுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 13 உடைய லான்ச் டேட் அண்ட் 3D ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர் 14th இல்லைனா வந்து 21st இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு டேட். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய 3D ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 விட கொஞ்சம் வித்தியாசமான அவுட்லுக்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. எஸ்பெஷலி நாச் உடைய சைஸ், நாச் வந்து ரொம்பவே தின்னாக இங்கே ரெண்டர்ஸில் ரிவீலாக இருக்குது. கேமரா மாடல் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே இருந்ததை விட. லாஸ்ட் டைமே கொஞ்சம் பெருசு தான், அதை விட கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ ஒரு வித்தியாசமான அவுட்லுக் இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். iPhone 13 சீரிஸ் செப்டம்பரில் அஃபிஷியல் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக OnePlus Nord Core Edition 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க நாட்ஸ் அன்பாக்சிங் போடுங்க, ரிவ்யூ போடுங்கன்னு. பட் நடுவில் வந்து பசங்களுடைய ஃபீஸ் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அதனால தான் டிலே. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் அமேசானில் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் OnePlus வெப்சைட், இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்தா அங்கே இருக்குது, பட் வந்து செக் அவுட்டே பண்ண முடியல. இப்போ வந்து ரீட்டெயில் ஷாப்பில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் நாட் கிடைச்சதா? ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா? இதோட அன்பாக்சிங் வேணுமா இல்லைனா டேரெக்டாக ரிவ்யூவே போட்டுடலாமா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ Nord Core Edition-உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ரொம்பவே குவிக்காக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இன்ஃபினிக்ஸ் கூடிய விரைவில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. இது 0X இந்த பேரில் இருக்கும். நேற்றே பார்த்துருந்தோம் 108 மெகாபிக்சல் 160 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு சீரீஸாக இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த பேர்லேயே வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் நல்லாவே கொடுப்பாங்க, அஃபோர்டபுளாக கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ரெட்மியே டேக் ஆன் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இப்போ சீரீஸாக பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Infinix 0X Pro, Infinix 0M, Infinix 0X Neo 3 மானிக்கர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த 0 சீரிஸ் கீழே நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா பிராண்ட்ஸுமே ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக் பண்ணும்போது IQOO அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQOO 3 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ட்ராப் பண்ணி வந்து ரொம்ப நேரம் இது சேலில் இருந்தது. இப்போ நான் நியூஸ் எடுக்கும்போது பார்த்தேன் வந்து தற்சமயம் வந்து இது ஆக்சுவல் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் மறுபடியும் இது ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதோட ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,495க்கு பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 865, அதோட 3 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது, N41, N77, N78. ஸோ நீங்கள் ஒருவேளை அஃபோர்டபுளாக ஃப்ளாக்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். மறுபடியும் ஆஃபரில் வரும்போது Realme GT கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் அதுக்குள்ளே Realme GT மாஸ்டர் எடிஷன் 5G அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் ஆகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ Realme GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி Realme GT Neo இப்போ மாஸ்டர் எடிஷன் அப்படின்னு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Realme X9 Pro தான் இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. மேபி Realme X9 Proவா சைனாலையும் குளோபலாக GT இந்த பேரில் கொண்டு வரலாம். பட் Realme எத்தனை பேரில் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. Realme GT மாஸ்டர் எடிஷனும் கூடிய விரைவில் வருது. POCO F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். ஏன்னா இது MediaTek Dimensity 1200ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அவுட்லுக் எக்ஸாக்டாக ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் TUV Rayline சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து லிஸ்டிங் ஆனதுலேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே எப்போவுமே லான்ச் இருக்கும். அதை கணக்கு பண்ணும்போது வந்து ஜூலை மிட்டுக்குள்ளே வந்து POCO F3 GT உடைய லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் X3 GT இருக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். பிராண்ட் வேல்யூவில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியுடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் மல்டிபிள் மானிட்டர் சிஸ்டம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கவியரசு. கங்க்ராச்சுலேஷன் கவியரசு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.